ஒரு தடவையாவது இன்னைக்கு நம்ம மாமா மச்சனை திட்டல அப்படின்னா இந்த சந்திராஷ்டமம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. ரிஷபராசி நேர்களே, நீங்க உங்களை ஆர்டிஸ்ட்னு நிரூபிக்க போறீங்கன்னா பாத்துக்கங்க. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ஆள் இருக்க மாட்டாரு. தேடி போய் வேஸ்டா அலைய வேண்டாம். கொஞ்சம் முன்கூட்டியே உட்காந்துக்கிறது நல்லது. அஷ்டமி திதிங்கிறத நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப பாருங்களேன், நீங்க ஒரே பால்ல 2 விக்கெட் எடுத்து ஒரே கல்லுல 2 மாங்கா இல்ல பாஸ் 3 மாங்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு காரியங்கள். வங்கியிலிருந்து சுப செய்திகள் துலாம் ராசி நேயர்களுக்காக. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை திடீர்னு பார்த்து கை கொடுத்து சந்தோஷப்பட்டு பேச வேண்டியது. அவர் உங்களோட வயதுல மூத்தவரா இருந்தா, ஸ்தானத்துல மூத்தவரா இருந்தா கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்படி வாங்குனீங்கன்னா போடுங்க ஒரு கமெண்ட். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வியாழக்கிழமை. அதாங்க விசாலக்கிழமை ஆவணி மாதம் 3ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கொஞ்சம் கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது. ஒரு கலைஞனுக்கு பணம் சம்பாதிக்கிறத விட ஒரு 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 மீடியா பர்சனாலிட்டிக்கு பணம் சம்பாதிப்பதை விட நீங்க தரக்கூடிய கைத்தட்டல், பாராட்டு, புகழ், ஈவன் அது ஒரு கிரிட்டிக்காக கூட இருக்கலாம். அதுதான் சந்தோஷம். அதை படிக்கிறப்ப எங்களுக்குள்ள மனதுல ஒரு ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம். நம்ம நண்பர்கள் மனசுக்குள்ளேயே நிறைய பேர் நம்ம நேயர்கள் கமெண்ட் போடுறீங்க. அதை கொஞ்சம் லிட்டரலா போட்டீங்கன்னாலும் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படிலாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குங்க, என்ன பண்றது. அப்போ நம்ம நம்ம நேயர்கள் இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கு தயாரா இருங்க. வெகு விரைவில் அருமையான ஜோதிட குறிப்புகள், ஜோதிட தொடர், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களின் அடையாளங்களுடன் உங்களை சந்திக்க போகிறேன். நீங்க திரும்பி பார்த்து பிரமிக்கும் விதத்தில் நிச்சயமா இருக்கும் என்னுடைய ஜோதிட படைப்புகள். நான் கண்ட ஜோதிடம் உங்களுக்காக, உங்களை தேடி, உங்கள் வரவேற்பறையில், உங்கள் உள்ளம் கைகளில் வெகு விரைவில், இன்னும் சிறிது காலத்தில். வாங்களேன், இன்னைக்கு நாளினுடைய விவரம் என்னன்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு சந்திரன் விசாக நட்சத்திரத்துல காலை 9:35 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அஷ்டமி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு, இரவு 9:48 வரைக்கும். அதற்கப்புறமேல் நவமி திதி. இது வளர்பிறையில வரக்கூடிய அஷ்டமி நவமி. இதை நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும். ஏதாவது முக்கியமான காரியம், கையில் தரக்கூடிய நிகழ்வு வச்சிருந்தோம்னா அதை தள்ளி போட்டு செய்யறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும். சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. பிற்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. காலை 9 முதல் 10:30 வரை குளிகை. சூலம் கொண்ட திசையாக தெற்கு. இப்படி சந்திரன் விசாகம் அனுஷம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம், இன்னைக்கு வியாழக்கிழமையா விசாலக்கிழமையா நீங்க சொல்லிதான் தெரியுது. பத்தாவதுக்கு வேற அஷ்டமின்ட்டீங்க. ஆரம்பிக்கும் போதே எங்களை அவுட் ஆக்கிட்டீங்க. நான் அவுட் ஆக்கலைங்க, சந்திரன் அஷ்டமி திதியில அவுட் ஆயிடுறாருங்கிறது தான் நிஜம். அப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம், ஒரு குடுக்கல் வாங்கல், ஒரு கையெழுத்திடக்கூடிய விஷயம், ஒரு முக்கியமான சந்திப்பு, முக்கியமான முடிவு இந்த திதி முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்யறதுங்கிறது ரொம்ப நல்லது. சாய்ராம், சாய்பாபாவினுடைய பிரார்த்தனை, அவருடைய திருவுருவ படத்தை பார்க்கிறதோ, அவருடைய அந்த அழகான சாந்தமான முகத்தை பார்க்கிறதோ, சாயினாலே கொடுங்கள் அப்படின்னு தானே அர்த்தம். கொடுங்கள் பாபா அப்படின்னு சொல்லிட்டு சாய்ராம்ங்கிற வார்த்தையை 3 தடவை உச்சரிக்கிறதும், அந்த சாய்பாபாவினுடைய திருவுருவ படம், சாய்பாபாவினுடைய சச்சரிதம் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நாள ஆரம்பிக்கிறதும், மகான்களோட தொடர்பை இன்னைக்கு ஏற்படுத்திக்கிறதும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு ரொம்ப பெரிய தீர்வா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சார், அஸ்வினி பரணி நட்சத்திரத்துல இருக்கிற கௌரவத்திற்குரிய
அஸ்வினி நட்சத்திரத்திலையும் பரணி நட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமா அந்த சன்னியாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருக்கும். சார் நீ விக்கிரகம் கலர் கலராக தான் வச்சிருக்க, நீ கலர் கலராக தான் விட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு அதுதான் நீங்கள் சந்திராஷ்டமோன்ட்டீங்க, 10வதுக்கு அஷ்டமி திதின்ட்டீங்க, அப்புறம் என்ன கௌரவத்திற்குரிய வேகத்திற்குரிய அஸ்வினி பர்ணின்னு அட விடுங்க, சந்திராஷ்டமத்தை பார்ப்போம் அப்படின்னு தைரியமா துணிச்சலுடன் சந்திராஷ்டமத்தை எதிர்கொள்ள தயாரா இருக்கக்கூடிய அஸ்வினி பர்ணிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இந்த நிறம் ஒரு பிரீதியா இருக்கும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு. அதே மாதிரி சாய்பாபாவோட வண்டி, அவருடைய திருவுருவ படம், அவருடைய மெசேஜை நீங்க பார்த்தீங்கன்னா அவரே உங்களுக்காக தூது அனுப்பிச்சிருக்கார், மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம். இப்படிலாம் தாங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, இப்படிலாம் சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஜோசியங்கிறாங்க. நம்மளும் ஊரோட ஒத்து போவோமே. இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்துல விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாமன் மைத்துனன் உறவு கொஞ்சம் கெட்டு போகும். தாய் மாமன் கிட்ட ஒரு சின்ன அதிருப்தி, ஒரு ஆற்றாமை, ஒரு பொறாமை, ஒரு இயலாமை, இந்த மாப்பிள்ள மாமன் மைத்துனன் இப்படிலாம் சொல்ற உறவுகள் இடையே சின்ன விரிசல்கள், வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள், அதிருப்திகள். ஒரு தடவையாவது இன்னைக்கு நம்ம மாமன் மச்சனை திட்டலை அப்படின்னா இந்த சந்திராஷ்டமம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். அப்போ சோம்பேறித்தனம், கொஞ்சம் சில்லறை கொடுத்துட்டு மறந்துடுறது, கூகுள் பேல அமௌண்ட் டிரான்சாக்ஷன் வேலை செய்யாம போறது, ஆமா சார் ஐயோ அந்த இதை எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னு ஆட்டை தோல்ல போட்டுட்டு சுத்தி வர மாதிரி நீங்க ஏதோ கைமறதியா பொருளை வச்சுட்டு சுத்தி வந்து தேடக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது பாருங்களேன். இன்னைக்கு அரகாசம்மான்னு சொல்லாம சாய்பாபாவை பிரார்த்தனை பண்ணி பாருங்க. சாய்பாபாவுடைய பேரை பாபா கொடுங்கள், எனக்கு அந்த ஞாபக சக்தியை கொடுங்கள், எனக்கு அந்த காணா போன பொருளை கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுங்கள் அப்படின்னு கேட்டு பாருங்க. டக்குன்னு உங்க கையில தட்டுப்படும், தென்படும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தில்லு தாங்க, தைரியம்தான், துணிச்சல் தான். இன்னைக்கு நீங்க உங்க ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சு தான் ஆகணும். உங்க பொண்ணான கையால அந்த சப்ஸ்கிரைப் பொத்தானை கொஞ்சம் அமுத்தி விடுங்களேன், தட்டி விடுங்களேன் அப்படின்னு. மிகப்பெரிய சோசியல் மீடியா ட்ரெண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். ரிஷபராசி நேர்களே, நீங்க உங்களை ஆர்டிஸ்ட்னு நிரூபிக்க போறீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ கடல் கடந்த சுப செய்திகள், தொலைதூரத்திலிருந்து சுப செய்திகள், கணவன் மனைவி இடையே சுமூகமான உறவு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். அதே மாதிரி இயல் இசை நாடகம் கலை நிகழ்ச்சிகள், சந்தோஷமான தருணங்கள், பிரயாணங்கள், சுகந்தன்னன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவை மாலை நேரத்தில் எடுப்பீங்க. அந்த டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக உங்களுக்காக இருக்கும். கை கொடுக்கும் கை அப்படிங்கிற விதத்தில் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கௌரவம் போச்சு, ரோஷம் போச்சு, மானம் போச்சு, ஆனால் வெக்கம் மட்டும் போகலைங்க. நமக்குன்னு நாள் இருக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் மிதுனராசி நேயர்களே, மௌன விரதம், மௌனம் சம்மதம், மௌனம் பேசியதே, மௌன குருன்னு இருந்துடுங்க. மௌனம் பல பதில் சொல்லும். இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரமாவது, ஒரு 1/2 மணி நேரமாவது மௌனத்துல இருங்க. உடனே நான் இந்த செய்கை பாஷை பேசுறேன் அப்படின்னு போகாதீங்க. செய்கை பாஷை பேசுவது மௌன விரதம் அல்ல. நான் சொல்றேன், எழுதி காட்டுங்க, தப்பு கிடையாது. ஆனா கைகள் கூட அசைக்கக்கூடாது. அப்பதான் உங்களுடைய கவனம் சிதறாமல் இருக்கும். இன்னைக்கு எதிரிகள்கிட்ட கவனம் பயங்கரமா வைங்க. கடன் ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சின்ன விரயம் அப்படிங்கிறது காணப்படுது. காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு, தலை வலிக்குது, கழுத்து வலிக்குது, முதுகு பகுதி வலிக்குது, இந்த இடுப்பு பகுதி வலிக்குது, ஜாயிண்ட்ல நிறைய வலிகள் இருக்குன்னு ஒரு நிலை மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்க போற ஆள் இருக்க மாட்டாரு. தேடி போய் வேஸ்டா அலைய வேண்டாம். கொஞ்சம் முன்கூட்டியே உட்காந்துக்கிறது நல்லது. அஷ்டமி திதிங்கிறத நல்லா கவனிச்சு பாருங்க. நிகழ்ச்சி வெறும் ராசி பலனை மட்டும் தானே பாக்குறீங்க, இன்ட்ரோவையும் பாருங்க மிதுனராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவை திறந்தாய் அப்படின்னு மெதுவா இன்னைக்கு காரியங்கள் நடக்கும். ஆனா ஜெயமாகும். வந்தார்கள், வென்றார்கள், கடகராசி நேர்கள் சென்றார்கள்னு சொல்ற அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ஆடை அணிகான ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, வாசனாதி திரவியங்கள், இந்த ஷாப்பிங்கு, பர்ச்சேஸு, லிஃப்ட்டு, எஸ்கலேட்டரு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ஆமாம் சார் சுற்றி வருது சார். இந்த விண்டோ ஷாப்பிங்கு, அதுக்கப்புறமேல் பீரோ ஷாப்பிங்கு, மெயின் டோர் ஷாப்பிங்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்புங்கிறது கடகராசி நேயர்களுக்காக. பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள், கடல் கடந்த சுப செய்திகள், மாநிலங்கள் கடந்த சுப செய்திகள், வேற்று மொழி பேசுபவர்கள் மூலமாக இன்னைக்கு ஆதாயங்கள் பெற வேண்டிய அமைப்பு. அவனும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், பவுனுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக உண்டு. இதிகாசங்கள், வரலாற்று சுவடுகள், புராணங்கள்,
உங்களுடைய பெயரை எழுத வேண்டிய நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கதை படிக்கிறது, கதை கேட்கறது, கதை கதையாம் காரணமாம்னு சொல்ற அளவுக்கு கடகராசி, அடடா டைட்டில் கார்டுலயே கடகராசி நேர்லயே உங்களை எழுதலாம் போல இருக்கே, கதை கதையாம் காரணமாம் அப்படின்னு. நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல்கள், நல்ல ஒரு 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 பிரச்சனைக்கான தீர்வை கேட்டு அதில் பூர்த்தி அடைய வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதாங்க கல்ச்சர் நாகரிகம் பண்பாடு இதை பற்றிலாம் பேச வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். சபை நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு. சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்ல இன்னைக்கு நீங்க தான்னா பார்த்துக்கங்களேன். சார் அப்படியா சார், ட்ரெண்டிங்கா சார், நம்ம தான் ஹிட் அடிப்போமா சார், நம்மளுக்கு தான் வியூஸ் ஜாஸ்தி போகுமா, கமெண்ட்ஸ் ஜாஸ்தி வருமா, நமக்கு தான் ரிப்ளை ஜாஸ்தி வருமா அப்படின்னு. சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான தருணங்கள், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், இன்னைக்கு வாசனை நீங்க நுகர வேண்டிய அமைப்புங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். உலை அடுப்புல கொதிக்குதோ இல்லையோ, உங்க மனசுல கொதிச்சுட்டு இருந்த உலைங்கிறது பக்காவா வெந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆமா சார், தீர்க்கமான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம். கொஞ்சம் சங்கடப்பட்ட தருணங்கள் எல்லாமே பூர்த்தியாகி சந்தோஷங்கிறது அதிகரித்து காணப்பட வேண்டிய ஒரு அமைப்பு. தாய்வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் சேர்க்க வேண்டிய நிலை சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். மாமன் மைத்திரன் உறவு ஆதரவா பக்கபலமா வலம் வர வேண்டிய அமைப்பும் உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கேரம் போர்டு தான் இன்னைக்கு நாள். கன்னிராசி நேர்களே கேரம் போர்டா, அடடா டைட்டில் கார்ட்லேயே எழுதலாம் போல இருக்கு. இந்த ஸ்ட்ரைக்கரை எங்க அடிச்சா அது எங்க பட்டு எங்க திரும்பும், எங்க திரும்பி எங்க போய் பேக்கெட் ஆகும், அது கூட இன்னைக்கு 2 காயினா பேக்கெட் பண்ண போறீங்க. இந்த 500 விக்கெட் எடுத்த அஸ்வினே, 500 விக்கெட் எடுத்த நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுங்க, அவரே ஒரு பால்ல 2 விக்கெட் எடுக்க முடியலையா. அப்ப பாருங்களேன், நீங்க ஒரே பால்ல 2 விக்கெட் எடுத்து ஒரே கல்லுல 2 மாங்கா இல்ல பாஸ் 3 மாங்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு காரியங்கள் ஜெயமாகும். ஒன்னே ஒண்ணு, புது முயற்சிகள் இருந்ததுன்னா தைரியமா செய்யுங்க, பயப்படாதீங்க. தில்லுக்கு தான் துட்டு, துட்டுக்கு தான் தில்லு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பாஸ், நீங்க கண்டிப்பா பாஸ்ன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாள் இருக்கும். நீங்க உடனே ஹெட்டு கேப்டன் இப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ், அடடா ஆமா சார். இந்த சிவாஜி படத்துல உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டே பேசுற சீன்லாம் இன்னைக்கு கண்ணு முன்னாடி வந்து போகும். பேமெண்ட் எல்லாம் நீங்க பார்த்துக்கங்களேன் அப்படின்னு தில்லா எதிரிகள்கிட்ட காரியம் ஜெயிக்க வேண்டிய தருணம். குடும்ப உறவுகளிடையே சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு, விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள், கெட்டிக்காரத்தனமான பலன்கள். டெஃபினட்டா உங்க குடும்ப உறவுகளுக்காக உதவி செய்வதற்காக ஓடோடி இருந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை உங்களுக்காக நிச்சயம் உண்டு. சிவாஜி த பாஸ் அப்படின்னு துலாம் ராசி நேயர்களுக்காக போடலான்னா பார்த்துங்க, நல்ல ஜெயிக்க வேண்டிய தருணம். ஸ்டைல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த ஒரு கூடை சன்லைட்டு, ஒரு கூடை மூன் லைட்டு, அங்கேயும் பாருங்களேன் சன்னு மூணெல்லாம் வருது இல்லை, இந்த சன்லைட்டு மூன் லைட்லாம் சேர்ந்த நாள் தான் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது. பொன்பொருள் சேர்க்கை, பணவரவு சந்தோஷம் தரும். பேங்க்ல அமௌண்ட் கெட்ஸ் கிரெடிட்டட், அமௌண்ட் கெட்ஸ் டெபாசிட்டட். வங்கியிலிருந்து சுப செய்திகள் துலாம் ராசி நேயர்களுக்காக காத்திருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையில சந்திரனே உங்க ராசியில தானே, ராசி தான், கை ராசி தான். விருச்சிக ராசி நேர்களே நான் சொல்றேன், உங்க கையும் ராசி, உங்க முகமும் இன்னைக்கு ராசியாத்தான் இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன், நல்ல கலரான வஸ்திரம் இன்னைக்கு நாளில் அமைய வேண்டிய நிலைங்கிறது இருக்கும். நீங்க நினைத்து பெருமிதம் கொள்ளும் அளவுக்கு இருக்கும். உங்களுடைய வஸ்திரத்தை ஒரு 4 பேராவது பார்த்து ஆகா ஓகோன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 1000 நிலவேவா, என்ன அழகான பாட்டு இல்லை, அந்த 1000 வர வேண்டிய அமைப்புங்கிறத இன்னைக்கு நிலா கொடுத்துடுவார். நிலா பாட்டுங்கிறது அத்தனை சந்தோஷம் தரும். இளைய நிலா பொலிதோ இல்லையோ, இன்னைக்கு சலவை நிலா பயங்கரமா பொலியும் அப்படிங்கிறது தான் விருச்சிகராசி நேயர்களுக்கு மாலை நேரத்துல 2 சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது உங்களுக்காக நிச்சயம் உண்டு. எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி பூர்த்தியாகும். பிரயாணங்கள் சுகந்தன்னேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். யாருக்கு அஷ்டமி இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு அஷ்டமி கண்டிப்பா கிடையாது. காரிய தடைகள் இருக்காது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் முதுகு வலிக்குது, தலை வலிக்குது, இன்னைக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். இந்த கை கால்லாம் இந்த ரோபோ எந்திரன் படத்துல தனித்தனியா கலட்டி வச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஃபீலிங்கா என்ன ஃபீலிங்கு, அதை பெயின்ங்க. அமிர்தாஞ்சன், அயோடெக்ஸ், இந்த பவர்ஃபுல் க்ரீம், அப்புறம் இந்த ஆயுர்வேத க்ரீம், இந்த பாரம்பரியமான வைத்தியம், இந்த சுடுதண்ணி ஒத்தரம், இந்த உப்பு ஒத்தரம், இந்த மஞ்சள் ஒத்தரம், இந்த மஞ்சள் பத்து, இதுல ஏதாவது ஒன்றை பார்த்து எடுத்து ஷபா அப்படின்னு அசதியா உட்கார வேண்டிய ஒரு தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. அமிர்தாஞ்சன், அயோடெக்ஸ் பாம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்தாவது வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். தேவைப்பட்டுச்சுன்னா போடுங்க ஒரு கமெண்ட்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மின்னல் வீரன், மின்னல் வீராங்கனை,
வாமா மின்னல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். சே, மாமா மே வரிசை மகர அப்படின்னா மகர ராசி அப்படின்னா பாருங்களேன். அப்ப வாமா மின்னல், எங்கப்பா மின்னலாட்டம் வருது மின்னலாட்டம் போகுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். இந்த மாயண்ணன் வந்திருக்காங்க, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காங்க. நான் மொக்க போடுவேன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்களும் மொக்கெல்லாம் போட மாட்டீங்க. மின்னல் வேகத்துல காரியங்கள் நடக்கும். மின்னல் வீரன்கிற பேர் வரும். மிரட்டல் வீரர், மிரட்டல் வீராங்கனைங்கிற பெயரெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். எதிரியை மிரட்டி தள்ளிடுவீங்க. காரியங்கள் டக்கு டக்குன்னு ஜெயமாகும். காரியங்கள் பூர்த்தியாக வேண்டிய தருணம்ங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். மின்னல் ஒளியில தாளம்பூ மலருதான். அதை போலவே நீங்க மலர வேண்டிய தருணம் இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒன்னே ஒண்ணு, எதிரியை குறைத்து எடை போடக்கூடாது. சண்டைக்கு வாடா சொண்டக்காப்பையிலன்னு கூப்பிடக்கூடாது. சண்டைக்குன்னு நிற்கக்கூடாது. சுமூகமா பேசி முடிச்சுக்கணும். ஹியூமன் மைண்ட் ரெசிப்ரோகேட்ஸ். அப்ப நாம ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது எதிர் தரப்பிலிருந்தும் அதை போலவே வார்த்தைகள் வர வேண்டிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் வேண்டாம். டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, லாஸ்ட் மினிட் சப்மிஷன், லாஸ்ட் மினிட்ல ஓடு ஓடு ஓடு, உடியா 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 அப்படின்னு பஸ் ஏறு ஏறு ஏறு, இறங்கு இறங்கு, கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிறது, டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிறது. இன்னைக்கு பாருங்க, வாகனத்தை நிறுத்த முடியாம தடுமாற வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆமா சார், கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்குன்னு குதிச்சுதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு இந்த கொடுமையே குதிக்குதுன்னு சொல்ற அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, லாஸ்ட் மினிட்ல சக்சஸ் அப்படிங்கிறத பார்ப்பதற்கான தருணம். செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் டிசிப்ளின் பெரிய அளவுக்கு காணப்படும். அப்போ நல்ல டிசிஷன் மேக்கிங்கிறது இன்னைக்கு நாளில் இருக்கும். மகான்களோட வழிபாடு, மகான்களோட தரிசனம், மகான்கள் தரக்கூடிய மெசேஜ், நீங்க யார குருவா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவர்களுடைய ஆசீர்வாதம், அங்கிருந்து பிரசாதம், இனிப்பு பொருள். இன்னைக்கு போற இடத்துல தெரிஞ்ச ஒருத்தரை அன்னோனா பார்ப்பீங்க அப்படின்னா பாத்துங்களேன் சார், திடீர்னா சார், அன்னோயிங் இல்லையா சார், திடீர்னு பார்ப்பனா சார், எனக்கு வேண்டப்பட்டவங்களா சார். ஆமா, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை திடீர்னு பார்த்து கை கொடுத்து சந்தோஷப்பட்டு பேச வேண்டியது. அவர் உங்களோட வயதுல மூத்தவரா இருந்தா, ஸ்தானத்துல மூத்தவரா இருந்தா கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்படி வாங்குனீங்கன்னா போடுங்க ஒரு கமெண்ட். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன். ஆதிசங்கர மனத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சாய்பாபாவை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.